நீலகிரி தொகுதி மக்களை பற்றி சிந்திக்காத திமுக வேட்பாளர் ஆர் ராசாவுக்கு தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தியாகராஜனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். ஜெயலலிதா இருந்தபோது நீலகிரி மாவட்டத்தை சொந்த மாவட்டமாக கருதி அனைத்தையும் செய்தார் என்றும், அதுபோலவே அதிமுகவும் முக்கியத்துவம் கொடுத்து முக்கிய திட்டங்களை நிறைவேற்றி வருவதாகவும் கூறினார். அதிமுகவை ஊழல் அரசு என்று ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் நீலகிரி தொகுதியில் களமிறங்கும் திமுக வேட்பாளர் ஊழலால் சிறைக்கே சென்றவர் என்று விமர்சித்தார். மக்களை பற்றி சிந்திக்காத வேட்பாளர் ஆர் ராசாவுக்கு தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார். ராஜா அவர்கள் எப்படி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வார், இந்த நீலகிரி மாவட்ட மக்களுக்கு அவரால் என்ன நன்மை கிடைக்க போகிறது, இருக்கின்ற போதே நன்மை செய்யாதவர், பாதிக்கின்ற போது மக்களை பார்த்து ஆறுதலோடு சொல்ல வராதவர், அப்படிப்பட்ட ஒருவர் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். அவருக்கு இந்த தேர்தல் மூலமாக தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் கூட்டணியில் 10 ஆண்டுகளாக அமைச்சர்களாக இருந்த திமுகவினர் கொலு பொம்மைகளாக இருந்தனர் என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். சிவகங்கை தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளர் எச் ராஜா மற்றும் மானாமதுரை இடைத்தேர்தல் வேட்பாளர் நாகராஜன் ஆகியோரை ஆதரித்து மானாமதுரை பேருந்து நிலையத்தில் பரப்புரை மேற்கொண்ட துணை முதலமைச்சர்